ஒரு அழகான காடு. அங்கே பல வண்ணப்பூக்களும் மரங்களும் பறவைகளும் இருந்தன. அந்த காடில் ஒரு சின்ன சூஷி பூச்சி இருந்தது. அதை அனைவரும் சின்னி என்று அழைத்தார்கள். சின்னிக்கு ஒரே ஆசை, வானத்தில் பறந்து பார்க்க வேண்டும். அது ஒரு நாள் நண்பன் மழலை பறவையிடம் பேசியது. மழலை, என்னை பறக்க கற்றுக் கொடுப்பாயா? மழலை சிரித்து, சின்னி, நீ பூச்சி, பூச்சிகளால் வானத்தில் பறக்க முடியாது. ஆனால் சின்னி விடாமல் கனவு கண்டது. நானும் பறக்க முடியும். என் விருப்பத்தை யார் தடுக்கப் போகிறார்கள்? ஒரு நாள் ஷின்னி காடுக்குள் போய்க் கொண்டிருந்தது. அப்போது அதை ஒரு பழைய காகிதம் கண்டது. அந்த காகிதத்தில் ஒரு ஜேத் பேக் பற்றிய வரைமுறை இருந்தது. இதுதான் என்னுடைய தாரகை என்று சின்னி சொல்லிக் கொண்டது. சின்னி பல நாட்கள் உழைத்தது. பழைய இலைகளை மரக்கட்டைகளையும் கொண்டு ஒரு சின்ன ஜேத் பேக் தயாரித்தது. அதை முதலில் உபயோகித்த போது அது கீழே விழுந்தது. ஆனால் சின்னி பயப்படவில்லை. அது திருத்திக் கொண்டே சென்றது. ஒரு நல்ல நாள் வந்தது. ஷின்னி தனது ஜேத் பேக்கை அணிந்து கொண்டது. 3, 2, 1 பியூம் என்று அது வானத்தில் பறந்தது. மழலை, காகம், மயில் என அனைவரும் அதை பார்த்து திகைத்தார்கள். சின்னி, நீ உண்மையிலே வானத்தில் பறக்கிறியா? சின்னி சிரித்து, கனவுகளுக்கு யார் தடை? முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த நாள் முதல் காடு முழுக்க சின்னி சூப்பர் பறவையின் கதை பறந்தது. கதையின் நெறி, எதையும் முயற்சி செய்வது முக்கியம். விடாமுயற்சியால் எல்லாம் முடியும். ஸ்டார்.